லிசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை பட்டிமன்றம். பவர்ட் பை போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் மற்றும் அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ். மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய தன் புன்னகையால் தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா நாடுகளிலும் குடும்பங்களில் திருமணம் எனும் புனித நிகழ்வை கால் நூற்றாண்டுகளாக நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய ஐயா கல்யாண மாலை மோகன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பின்னணியாகவும் முன்னணியாகவும் தனி அணியாகவும் கூட்டணியாகவும் செயல்படுகிற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியின் பெருமைகளுள் ஒன்றான கே சின்னதுரை அண்ட் கோ நிறுவனத்து பெரியவர் அவர்களே, ஏஆர்ஆர் மருத்துவமனையை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கை 2004 வழங்கிய அதே பெருந்தன்மையோடு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிக்கு வழங்கி இருக்கக்கூடிய அபிராமி மகால் நிறுவனத்து பெருமக்களே, அரோமா நிறுவனத்தை சார்ந்தவர்களே, விவேகம் டிராவல்ஸ் நிறுவனத்தை சார்ந்தவர்களே, பேர்ல் குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய பெருமக்களே, சத்யா நிறுவனத்தை சார்ந்தவர்களே, ஹோட்டல் பிருந்தாவன் தூத்துக்குடி அந்த நிறுவனத்தை சார்ந்த அன்பர்களே, டிஎஸ்எஃப் ஹோட்டலை சார்ந்தவர்களே, பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்களே, கல்யாண மாலையின் அழைப்பின் பேரில் தங்கள் வருகையால் நிரப்பி இருக்கக்கூடிய தூத்துக்குடி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் பேசும்போது தனி அணியாகவும் கூட்டணியாகவும் செயல்படுகிற திருமதி மீரா நாகராஜன் சொன்னேன். எப்படி தனியாக இயங்குறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதவா, பட்டிமன்ற வரலாற்றில் இதுவரைக்கும் பேசப்படாத தலைப்புகளை அவங்க மட்டுமே உட்காந்து யோசிச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக இமயமலைக்கு போவார். போயிட்டு வந்தாருன்னா புத்துணர்ச்சி வரும்னு சொல்லுவார். அப்படி அவருக்கு எப்படி வருதோ தெரியாது, இவங்களுக்கு அதிகாலை நேரத்தில் புது புது சிந்தனைகள் வரும். அதெல்லாம் பட்டிமன்ற தலைப்பாயிடும். பாடுபடுறது நாங்கள் தான். எத்தனை வகையான பட்டிமன்றங்களை நடத்தியிருக்கோம்ன்றீங்க. நானும் இந்த பட்டிமன்ற உலகத்தை 1976 கூர்ந்து கவனிக்கிறேன். ரொம்ப காலமாக பார்க்குறேன். பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் குன்றக்குடி அடிகளார் நடுவராக இருந்த காலத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னென்னவோ தலைப்பு பேசியிருக்கிறோம். இவங்க கொடுத்த மாதிரி தலைப்புகளை இப்போ தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டே இருப்பதை விட புதிய சிந்தனைகளை நோக்கி புறப்படுவதுதான் அறிவு என்று ஒருத்தர் நமக்கு வழிகாட்டுவதற்கு மீரா நாகராஜன் மிக மிக சிறந்த உதாரணம். அவங்களது சேவை என்பது தமிழ் பட்டிமன்ற உலகத்தில் நிச்சயமாக குறிக்கப்பட வேண்டிய ஒரு சேவை என்பதை உங்கள் அத்தனை பேர் முன்னாலும் சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் எந்த ஒரு புதிய சிந்தனையையும் ஒரு 4 பேர் கூடி பாராட்ட ஆரம்பித்தாங்கன்னா புது புது விஷயங்கள் இந்த மண்ணில் உருவாகும். அதற்கு தூத்துக்குடி ஒரு பெரிய உதாரணம். எனக்கு தெரிய சுதந்திர போராட்ட காலத்தில் தனித்து இயங்கி ஆங்கிலேயர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய பெருமக்கள் வாழ்ந்த மண் இந்த தூத்துக்குடி. இன்னைக்கு தூத்துக்குடினா மக்ரூன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அந்த அது என்ன ப்ளம் கேக்கா, அது ஒன்று இருக்குது. தென் தமிழகத்தில் முதல்ல இந்த பேக்கரி என்கிற அமைப்பு, அந்த கடைகள் உருவானது தூத்துக்குடின்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பக்கத்தில் இந்த பக்கம் குலசை இருக்குது. தசராவை கொண்டாடுனா குலசையில் கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு உலகமே வியந்து பார்க்குற ஒரு அருமையான திருத்தலம். இந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம். எல்லாத்தை விட தூத்துக்குடி ஒரு முக்கியமான துறைமுக நகரம். தமிழ்நாட்டில் இது போல் பெரிய துறைமுகங்கள் அதிகம் இல்லை.
பாண்டியர் காலத்தில் முத்துக்கு பேர் போன ஒரு நகரம் இன்றைக்கு தொழிலில் மிக மிக மேலே வந்திருக்கிறது என்பது தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்று. இவ்வளவு வளர்ச்சி பெற்ற இந்த முத்து நகரத்தில் கல்யாண மாலை திரும்பவும் எங்களை அழைத்து வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்த சொல்கிறாங்க. இந்த தலைப்பு முழுக்க முழுக்க புதுசு. ஆசை மனிதனுக்கு பலமா பலவீனமா? பெருங்கூட்டம் வந்திருக்கு, பேசுறதுக்கு ஆள் வந்திருக்கு. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை நீங்கள் கைத்தட்டி ரசிக்கணுன்றதான். இப்போ கல்யாண மாலைக்கு ஒரு ஆசை இருக்கு. நாட்டில் நிறைய கல்யாணங்கள் நடக்கணும், கல்யாணம் ஆனவங்க சேர்ந்து வாழணும், அவன் பிள்ளைக்கு கல்யாண மாலையிலே வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும். இதாங்க கல்யாண மாலையின் ஆசை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, பெல் அடித்தா இவங்க முடிக்கணும். ஆசை மனிதனுக்கு பலமா பலவீனமா? ஆசை என்கிற சொல் இருக்கு பாருங்க, அது வடமொழி சொல். ஆஷா, அதுதான் வடமொழி. தமிழில் ஆசை என்பதற்கு பழைய சொல்லு அவா. நசை என்கிற சொல்லு பழைய இலக்கியங்களில் பேசப்பட்டது. அப்போது தமிழில் பழைய சொல்லு நசை. இங்கே பக்கத்து ஊர் பாரதியார் பாடியிருப்பார்ல, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவமன சுடர்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் இல்லையா. இந்த நசை அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். வேறு சில சொற்களும் இருக்கு. வேட்கை, வேட்கைன்னு ஒரு சொல் இருக்கு, ஆவல்னு ஒரு சொல் இருக்கு, பற்றுன்னு ஒரு சொல் இருக்கு, இச்சைன்னு ஒரு சொல் இருக்கு, தாகம்னு ஒரு சொல் இருக்கு, நாட்டம்னு ஒரு சொல் இருக்கு. இத்தனை சொல் இருக்குங்க ஆசைன்றதுக்கு. இல்லாத ஒன்றை தேடி போவதற்கு தூண்டுவது ஆசை. பற்றுனா என்ன? இருக்கிற ஒன்றின் மீது காட்டுகிற அன்பு பற்று. இந்த ஆசை நமக்கு பலமா பலவீனமா? இதுதான் இன்றைய தலைப்பு. உங்க எல்லாருக்கும் தெரியும், 3 வகை ஆசைகளை பிரமாதமாக எல்லாரும் பேசுவாங்க. நீங்களே சொல்லுவீங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இப்போ பொண்ணை பற்றி ஆசை தான் படலாம். மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் ஆசை பிறக்கும், ஆசையோடு தான் பிறந்தோம். இதெல்லாத்தையும் விடுங்க, கம்பனுக்கு ராமாயணம் எழுதணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா வான்மீகி முனிவர் மிகச்சிறப்பாக எழுதிட்டார் வடமொழியில். அதை தமிழுக்கு, தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி தரணும் அப்படின்னு கம்பனுக்கு எண்ணம் வந்துருச்சு. அவர் அதை எழுதுகிறார். எழுதிட்டு அவையடக்க பாடலாக ஒரு பாட்டு சொல்கிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற இக்காசில் கொற்றத்து ராமன் கதை அரோ. இது பாட்டு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சத்தம் போடுகிற அலை, சத்தம் போடுகிற ஓசை இருக்கக்கூடிய பார்க்கடல்ல பார்த்து ஒரு பூனைக்குட்டி, பூசைனா பூனை, முழுசாக அதை நக்கி தண்ணீரெல்லாம் குடிக்கணும்னு நினச்சா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ, அது மாதிரி எந்த குற்றமும் இல்லாத ராமனின் கதையை நான் எழுதுவதும் பரிதாபமானது என்று அவையடக்க பாடல்ல கம்பன் சொல்றார். ஆசைன்ற சொல்லு கம்பன்லையும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. அந்த பாட்டு தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பாட்டு இருக்கு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. மனுஷன் ஆசை அலையில சிக்கி ஓடம் கடல்ல அலைகிற மாதிரி அலைகிறான்னு அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னானடி இன்று விளையாடி விட்டானடின்னு 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் ஒரு பாட்டு வரும். இத்தனை பாடல்கள் ஆசைன்றதை பற்றி நிறைய இருக்கு. பழமொழிகளில் எத்தனை ஆசை இருக்கு பாருங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை.
இப்படி நிறைய இருக்குங்க. ஆசை என்பது நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூடவே வருவது. இந்த ஆசை மனிதனுக்கு இயல்பில் வந்தது. அந்த ஆசை பலமா பலவீனமான்றதாங்க பட்டிமன்றம். பலவீனமே அப்படின்னு பேசுறது முதல் அணி. அது இருக்கிறதுனால பிரச்சனை தாங்க. ஒரு மனுஷனுக்கு எப்போ ஆசை பெருகுகிறதோ அப்போ அவன் வாழ்க்கை தரிகட்டு போகிறது. தேவையற்ற ஆசைகள் தான் மனிதனை கெடுக்கிறது. மனுஷனுக்கு விரலுக்கேத்த வீக்கம் வேணும்ன்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் தேவையற்ற ஆசைன்னு சொல்றதுக்கு கடலூர் காளிதாஸ், கடலூர்லேருந்து வந்திருக்கிறார். சின்ன பையன், நல்லா பேசுவார். அவருக்கு இந்த வயசுலேயே புத்தர் சிந்தனை வந்துருச்சு. சொல்றாரு பலவீனம்ங்க. அவரோடு சேர்ந்து பேசுவதற்கு தம்பி தாமல் கோ சரவணன். அவர் ஒரு பள்ளியில் துணை முதல்வராக இருக்கிறார். பிஸியாக இருப்பார் எந்த நேரமும். ஆனால் பேச்சு மேடைக்கு வந்தாருன்னா பின்னி எடுத்துடுவார். ஒரே தலைப்பில் டெல்லி கம்பன் கழகத்திலையும் பேசினோம், அதே தலைப்பில் மதுரை கம்பன் கழகத்திலையும் பேசினோம். இந்த தம்பி டெல்லியில் பேசினதில் ஒரு சொல் கூட பயன்படுத்தாமல் மதுரையில் புதுசாக பேசினார். அந்த யோசனை இருக்கணும். அப்படிப்பட்டவர்களால் தான் பேச்சு மேடைகள் கௌரவம் பெறுகின்றது. அதான் உண்மை. அந்த அணியில் நிறைவாக பேசுவதற்கு புதுக்கோட்டையிலிருந்து திருமதி பாரதி அவர்கள். புதுக்கோட்டையில் கம்பன் கழகத்தின் செயலாளர். 10 நாள் நிகழ்ச்சி. எனக்கு தெரிய உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பன் கழகங்களிலும் 10 நாள் நிகழ்ச்சி நடத்துகிற ஒரே ஊர் புதுக்கோட்டை தான். காரணம், அது மன்னர்கள் ஊர். ரொம்ப அருமையாக பேசுவாங்க. இலக்கிய தலைப்புகள் எல்லாத்துலேயும் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர். ஆக இந்த 3 பேரும் பலவீனமே, ஆசை இல்லாத மனம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஆசைன்றது ஒரு பலம்ங்க. ஆசையே இல்லைன்னா மனுஷன் என்னத்துக்கு ஆவான்? ஆசை இருப்பதால் தான் இயக்கம் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு கோவையிலிருந்து நம்ம தனபால் அவர்கள். அவரை பற்றி கூடுதல் தகவல் என்னன்னா, அவர் விவசாயி. அதியமானுக்கு அவ்வை நெல்லிக்கனி கொடுத்தான்னு கதை படிச்சிருக்கீங்கல்ல. நான் கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் ஒரு 100 நெல்லிக்காயை கொண்டு கொடுத்துருவார். அவரது தோட்டத்தில் இல்லாத மரங்களே கிடையாது. அருமையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திரு தனபால். அதே அணியில் பேசுவதற்கு திருமதி அனுகிரகா அவர்கள். அனுகிரகா வளர்ந்து வருகிற அப்படின்னு சொல்லக்கூடாது, வளர்ந்து விட்ட நல்ல பேச்சாளர். இலக்கிய தலைப்புகளிலிருந்து சமூக தலைப்பு வரை எல்லாவற்றிலும் வெற்றி கொடி நாட்டுகிற சிறந்த தரமான பேச்சாளர் அனுகிரகா. அந்த அணியில் நிறைவாக பேசுவதற்கு ராஜபாளையத்தைச் சேர்ந்த திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். மிக பணிவாக வணக்கம் போடுவாங்க. நம்பீரர் எதிரணியை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. எல்லா நாடுகளுக்கும் போய் பறந்து வந்து தமிழ் பணி செய்கிற ஒரு சிறந்த பேச்சாளர் கவிதா ஜவஹர். 6 பேர் தயாராயிட்டாங்க. மீண்டும் சிந்திக்க வைக்கிற தலைப்புகளை தருகிற கல்யாண மாலைக்கு வாழ்த்து சொல்லி பட்டிமன்றம் தொடங்குகிறது. ஆசை மனிதனின் பலமா பலவீனமா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் பலவீனமே என்று பேச வருகிறார் தம்பி காளிதாஸ் அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.